என்னங்க, பார்ட்டி நல்லா இருந்ததுல்ல? பார்ட்டி செலவெல்லாம் ஆஹா. அதெல்லாம் நானே பே பண்ணிட்டேன். அதுக்கு அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? அ, முடியாதுன்னு தான் சொன்னாங்க. ஆஹா. இருந்தாலும் நான் சொன்னா மறுக்க முடியாதுல்ல. சூப்பருங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏங்க, ஆ? நீங்க பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணீங்கல்ல? ஹே விக்ரம், எப்படி இருக்க? நீ முதல்ல உட்காரு உட்காரு. ஆ, என்னங்க, என்ன? ஆ, நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணேன். என் லைஃப்ல இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் நான் போனதே இல்லைங்க. இதெல்லாம் நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். கலக்கிட்டாங்கல்ல. உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுனால தான் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. நினைச்சதை தாண்டி என் வாழ்க்கையை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அஞ்சலி, என் லைஃப்ல எல்லாமே இருந்தாலும் நானும் இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் போனதே இல்லை. ஏன்னா எல்லாரும் துணையோட வந்திருப்பாங்க. நான் மட்டும் தனியா போறது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா இப்போ உன் கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதுக்கு காரணம் நீதான். இல்லைங்க, அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். சான்ஸே இல்லை. நீ என் லைஃப்ல வந்ததுனால தான் இந்த மாதிரி சந்தோஷமான மொமெண்ட்ஸ் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். விட மாட்டீங்கல்ல? ம்? நான் உங்க பொண்டாட்டி தானே. என்கிட்ட கூட என்னை விட்டு கொடுக்கறதுல உங்களுக்கு பிரச்சனையா? சரி, நான் பாடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ம். உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன், தூங்கிடுவேன். ஏங்க, நான் உங்களை தான் கேக்குறேன். பாட்டு பிடிச்சதா இல்லையா? ம். சரி, நான் காலேஜ்ல பாடினது பிடிச்சிருந்ததா இல்ல நான் இங்க பாடினது பிடிச்சிருந்ததா? ம்? ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சு. ஆ, அஞ்சலி, என்ன கேட்டா உனக்கு பெரிய அவார்டே கொடுத்துருக்கணும். உங்க அன்பு தான் எனக்கு பெரிய அவார்ட். நீங்க என்ஜாய் பண்ணீங்கல்ல, எனக்கு அது போதும். ஆ, அஞ்சலி, நீ ரொம்ப டயர்டா இருக்கல்ல? ம், ஆமாங்க. நின்னுட்டே இருந்தேன். அப்புறம் ஆடினது பாடினது எல்லாம் செம்ம டயர்டா இருக்கு. நான் இன்னைக்கு நல்லா தூங்கினாதான் கரெக்டா இருக்கும். அப்புறம் காலையில எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும்னு என்னைக்கு எழுப்பிடாதீங்க. ப்ளீஸ். சரி. நீங்களும் நல்லா தூங்குங்க. ம். ம்? சரிங்க, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ம். காலேஜ்ல எல்லாரும் அஞ்சலி ஃபேன்ஸ். இப்ப நமக்காக அஞ்சலி ஒரு பாட்டு பாட போறாங்க. அஞ்சலி, உன்னோட அந்த இனிமையான குரல்ல ஒரே ஒரு பாட்டு. அஞ்சலி, ப்ளீஸ் பாடு. அஞ்சலி, ஆ, அஞ்சலி, அஞ்சலி? ஆ, அஞ்சலி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னங்க இந்த நேரத்துல? அஞ்சலி, நீ இன்னைக்கு பார்ட்டியில பாடினல்ல, அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கே திரும்ப திரும்ப கேட்கணும் போல இருக்கு. அ, எனக்காக ஒரே ஒரு தடவை அந்த பாட்டை திரும்பவும் பாட. ஏங்க, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். காலையில பாடுறேன். ம்? அஞ்சலி, அஞ்சலி,
ப்ளீஸ் அஞ்சலி, எனக்காக பாடு அஞ்சலி. ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். ஏங்க தூக்க கலக்கத்துல பாடினா நல்லா இருக்காதுங்க. பரவாயில்ல அஞ்சலி, நீ எப்படி பாடினாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரே ஒரு சாங் 5 நிமிஷம் பாடு, அதுக்கப்புறம் உடனே தூங்கிடு ப்ளீஸ். பாடு ப்ளீஸ். சரி. உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன், பொட தூங்கிடுவேன் உனக்காக, உனக்காக. சூப்பர் அஞ்சலி, சூப்பர் சூப்பர். தூக்க கலக்கத்துல கூட உன் குரல் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்க. போதுமா? இப்ப நான் படுக்கிறேங்க. அஞ்சலி, என்னங்க? இன்னொரு தடவை பாட முடியுமா? ஏங்க டைம் என்ன ஆகுது? ப்ளீஸ் அஞ்சலி, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அம்மா எல்லாம் குழந்தைக்கு தாலாட்டு பாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் நான் கேட்டதே இல்லை. இப்ப நீ பாடுற பாட்டே எனக்கு அந்த மாதிரி தான் தோணும். ப்ளீஸ் அஞ்சலி, எனக்கு அம்மானா அது நீதானே அஞ்சலி. எனக்கு தாலாட்டு பாடி என்னை தூங்க வைக்க மாட்டியா? ப்ளீஸ் ப்ளீஸ். உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன், தூங்கிடுவேன் உனக்காக, உனக்காக. வாவ், சூப்பர் சூப்பர். உன் பாட்டை கேட்க கேட்க எவ்வளவு இனிமையா இருக்கு தெரியுமா? கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சரி வாங்க போலாம். இன்னொரு தடவை பாட அஞ்சலி. ஏங்க இது வரைக்கும் நான் 3 தடவை பாடிருக்கேன்னா? பார்ட்டியில யார் யார் மனசெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே பாடுன. அவங்களுக்காக பாடுற, எனக்காக பாட மாட்டியா? ஏங்க நீங்களும் அவங்களும் ஒண்ணா? ஆமா, ஒரு தடவை தானே கேக்குறேன். ப்ளீஸ் அஞ்சலி ப்ளீஸ். சரி, நான் பாடினா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னா நான் கண்டிப்பா பாடுறேன். இங்க கிடையாது, வெளியில வா போலாம். அஞ்சலி, உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன், பொட தூங்கிடுவேன் உனக்காக, உனக்காக. அஞ்சலி, எனக்காக ஒரு பாட்டு பாட மாட்டியா? அஞ்சலி, எழுந்துரு அஞ்சலி. அஞ்சலி, எனக்காக ஒரே ஒரு தடவை அந்த பாட்டை பாட. நீ பாடின பாட்டை திரும்ப திரும்ப கேட்கணும்னு தோணுது. பாடு அஞ்சலி. அஞ்சலி, என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அதை கூட கவனிக்காம நீ தூங்கிக்கிட்டே இருக்க. எழுந்துரு அஞ்சலி, எழுந்து நீ பாடு. ஓ, எனக்காக பாடி பாடி நீ அசந்து தூங்கிட்டியா? ரொம்ப டயர்டா இருக்காவா? த்ரோட் வலிக்குதா அஞ்சலி? சரி, பரவாயில்ல விடு.
இவ்வளவு நேரம் நீ எனக்காக பாடினல்ல, இப்ப நான் உனக்காக பாடுறேன். நீ நல்லா தூங்கு, சரியா? அஞ்சலி, உன்னோட அந்த இனிமையான குரல்ல ஒரே ஒரு பாட்டு. அஞ்சலி ப்ளீஸ் பாடு. பாடுங்க மேடம். ஓகே. கடவுளே, என்னாச்சு? அத்தை கிச்சன்ல வேலையா இருக்காங்க. சீக்கிரம் போய் சொல்லு. நீங்க தானே நேத்து நான் போய் சொல்றேன், நீ தலைய மட்டும் ஆட்டுன்னு சொன்னீங்க. இப்ப என்ன என்னைய போய் சொல்ல சொல்றீங்க? ஏய், இங்க பாரு, உனக்கு புரியுதா இல்லையா? இங்க பாரு, நான் சொன்னா அம்மா சந்தேகப்படுவாங்க, நீ சொன்னா சந்தேகமே படாம அம்மா நம்புவாங்க. போய் சொல்லு போ. என்னங்க சொல்றது? ஏய், ஏதாவது போய் சொல்லிட்டு வா கவிதா. பொய்யே சொல்லக்கூடாதுன்னு வாழ்றவனா என்ன போய் சொல்ல சொல்றீங்க? கஷ்டமா இருக்கு. ஏய், இங்க பாரு, நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்லலான்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. இங்க பாரு, பொய் சொல்லு, அதுல எந்த தப்பும் இல்ல. கவிதா, ம், நாம வீடு வாங்க போறோம். அந்த வீட்டோட மகாராணியே நீதான். நீதான் அந்த வீட்டையே ஆள போற. அத மனசுல நினைச்சுக்கிட்டு போய் தைரியமா போய் சொல்லு. சரி போறேன். ம், ம். நான் பின்னாடியே வரேன். ம், ம். வாங்க. தைரியமா போ. அப்பா, நானும் போனேன். கவிதா, போ. கவிதா, அத்தை, இங்க வா. என்ன இங்க நின்னுட்டு இருக்க? என்ன ஒரு மாதிரியா இருக்க? இல்ல அத்தை, அது வந்து என்ன சொல்லு? ஒண்ணும் இல்ல அத்தை. இல்ல அத்தை, அம்மா, அது வந்து அம்மா, என்ன சொல்லியா? என்னடா இவளுக்கு? ஏன் கவிதா, எதுக்கு இப்ப தயங்கிட்டு இருக்க? அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல்ல, சொல்லு. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்ல. எதுக்கு இவ்வளவு தயக்கம்? சொல்லுமா. அது மா, உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டாமா, அதான் பதட்டமா இருக்கா. அவ்வளவுதானா? என்கிட்ட நீ எதை மறைச்ச? சொல்லு கேப்போம். அத்தை, அது வந்து அத்தை. கவிதா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப அழற? அதுமா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம்மா. ஐயோ, சம்மந்தி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாம்மா, இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. அதை சொன்னதுல இருந்து இப்படிதான் அழுதுகிட்டு இருக்காமா. இப்ப அதை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இப்ப தயங்கிட்டு இருக்கா. ஐயோ, இத சொல்றதுக்கு என்ன தயக்கம் கவிதா? இரு, நான் சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். ஆமா, ஒரு நிமிஷம். இங்க வாங்க. என்ன பண்ண போறீங்க நீங்க? இல்லடா, சம்மந்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்ல. இங்க பாருங்க, அவங்களே பெட்ல இருக்காங்க. இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணணும்? அதெல்லாம் நான் பேசிட்டேன் டாக்டர் கிட்ட. அவங்க தான் அட்டெண்டர் யாரும் இல்ல, யாரையாவது கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அதான் நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அதுக்கு என்னடா இதையெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க? உடனே கிளம்ப வேண்டியது தானே? ஆமா, கிளம்ப வேண்டியதுதான். இதோ கிளம்புறோம். வா, கிளம்பலாம் வா. ரகு, இரு, நானும் வரேன். ஒரு ஏமா இருங்க. எல்லாத்தையும் எடுத்து எங்க வரீங்க? வச்சு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க இங்க வீட்டை பாத்துக்கங்க, நாங்க போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றோம், சரியா? சரி, அப்ப நீ கவிதாவை மட்டும் கூட்டிட்டு போ. நீ போயிட்டு வாமா. சரி, அதான் அம்மா சொல்லிட்டாங்களே, வா. கவிதா போயிட்டு ஃபோன் பண்ணு. சரிம்மா, அம்மா நான் பண்ணுவாமா. விசாரிச்சேன்னு சொல்லு. நான் ஃபோன் பண்றேன், நீ வா. அத்தை கிட்ட எப்படி போய் சொல்றீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன நீங்க பாட்டுக்கு எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. சும்மா போய் சொன்னேன், அதுக்காக அவங்களுக்கு முடியாம போயிடுமா? ஆமா, இந்த மாதிரி எல்லாம் பெரியவங்க மேல போய் சொல்லக்கூடாது. ஏதாச்சும் எங்க அம்மாக்கு ஆச்சு, உங்களை தான் கேட்பேன் சொல்லிட்டேன். ஐய, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ சீக்கிரம் கிளம்பு. எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்க, வா. கடவுளே, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு இவர் தெரியாம போய் சொல்லிட்டாரு. எங்க அம்மாக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும். காப்பாத்துப்பா. கவிதா, வரேன். வா, சீக்கிரம் வா.
ஒருவேளை இங்கேயே படுத்துட்டேனா? அவரு எங்க? ஹே அ. குட் மார்னிங். நல்லா தூக்கமா? டைம் என்னாச்சு? 8. 8 மணி வரைக்கும் நான் தூங்கிட்டேனா? ம். கொடுங்க. நோ. எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. நீங்க குடிக்கலையா? ம்ஹும். அஞ்சலி, ராத்திரி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனோ? பரவாயில்லைங்க. உங்களுக்காக நான் பாடினா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் நான் பாடினேன். இல்ல அஞ்சலி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். அதுவும் நான் வேணும் தான் அப்படி பண்ணேன். என்ன சொல்றீங்க? ஆமா அஞ்சலி, நேத்து நீ என்ன அப்செட் பண்ண, அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். என்னங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆமா, யாரோ கேட்டாங்கன்னு மத்தவங்களுக்காக ஸ்டேஜ்ல ஏறி போய் பாடினல்ல, அது தப்பு இல்ல? இதுல என்னங்க தப்பு இருக்கு? அது நமக்காக ஏற்பாடு பண்ண பார்ட்டி தானே. பாவம், அவங்க சந்தோஷத்துக்காக தான் நான் பாடினேன். ஒரு பாட்டு பாடுறதுல என்னங்க இருக்கு? நோ. இல்ல, நீ பண்ணது தப்பு. நீ பண்ணது தப்பு. அஞ்சலி, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னோட சுகம், சோகம், துக்கம், சந்தோஷம் எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்கிட்ட கேட்காம என் பெர்மிஷன் இல்லாம மத்தவங்களுக்காக ஃபங்க்ஷன்ல பாடி இருக்க, அது தப்பு இல்லையா? நான் உங்ககிட்ட கேட்டேங்க. கேட்டிருக்கவே கூடாது. கேட்டு நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? அப்படி கேட்டிருக்கவே கூடாதுல்ல. நீ ப்ளீஸ்னு ஒரு வார்த்தை சொன்னாலே நான் சுக்கு நூறா உடைஞ்சு போயிடுவேன். தெரிஞ்சும் நீ என்கிட்ட கேட்டிருக்க கூடாது. நீ ஏன் முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி இருக்கணும். நீ சொல்லலையே, அது தப்பு இல்லையா? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? உன்னோட குரல், உன் பாட்டு எல்லாமே எனக்கு மட்டும் தான் சொந்தம் அஞ்சலி. நீ மட்டும் இல்ல, உன்னோட எல்லாமே எனக்கு மட்டும் தான் சொந்தம். புரிஞ்சுதா? அப்படி இருக்கும்போது உன்னை மத்தவங்க சந்தோஷம் கொண்டான்னா என்னால எப்படி பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? உனக்கு உரிமையான ஒரு விஷயத்த மத்தவங்க உரிமை கொண்டாடினா உனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு வலிக்கும்ல? அப்படித்தான் எனக்கும் இருந்துச்சு. அதை நினைச்சு நினைச்சு நேத்து நைட்டு ஃபுல்லா எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? எனக்கு தூக்கமே வரல. நீ பண்ண தப்பால ரொம்ப நொந்து போயிட்டேன். அதான் அந்த வருத்தத்தோட இருக்க கூடாதுன்னு தான் நைட்டு ஃபுல்லா உன்னை பாட வச்சேன். ஆனா நீ பாடின உடனே சோகெல்லாம் மறைஞ்சு போச்சு. அஞ்சலி, இங்க பாரு. ஹே, இனிமே அப்படி செய்யாத. பாரு, நீ எவ்வளவு டயர்ட் ஆயிட்ட. வா போலாம். இனி எந்த வேலையா இருந்தாலும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் செய்ய வேணாம். நீ கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். வா, உன் கண்ணை பாரு எவ்வளவு செவந்து போச்சுன்னு. இனிமே இப்படி பண்ணக்கூடாதுன்னு.
ஓகே கம் வா வா அஞ்சலி. டேய் போகல எவ்வளவு கோவம் வருது பாரு அவனுக்கு. டேய் 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 எங்கடா அவசரமா போயிட்டு இருக்க? முணுமுணுகள் ராணிய வேற கூட கூட்டிட்டு போயிட்டு இருக்க. எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமாக்கும். ஏய் நீ வாடி, டைம் ஆச்சு, வாடி. டேய் டேய் ரகுவரா, வரும்போது வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வாடா. லட்சுமி, ரகுவும் கவிதாவும் எதுக்கு இவ்வளவு அவசரமா ஓடுறாங்க? சம்மந்தி அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலையாங்க. ஐயோ, ஆமாங்க. என்னாச்சு? ஓ, என்னன்னு தெரியலங்க, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். அவங்க மட்டும் போனா நல்லா இருக்குமா? நம்மளும் போய் பார்க்கணும்ல. ஆ. சரி இரு, நான் கம்பெனிக்கு போய் லீவ் போட்டு வந்துடுறேன். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம். இல்லங்க இருங்க, அவங்க முதல்ல போய் பார்த்துட்டு வந்து என்ன ஏதுன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நாம போலாம். சரியா? அப்படிதாங்க ரகுவும் சொன்னான். ஆ சரி, டிஃபன் எடு. சரி, அதுக்குள்ள கவிதா ஏதாவது ஃபோன் பண்ணா எனக்கு உடனே சரி. ஃபோன் பண்ணணும். அம்மா வாடா. லஞ்ச் ரெடியாம்மா? கேசவா, வெளியில கடையில எல்லாம் வாங்கி சாப்பிடாத, சரியா? உனக்கு பிடிச்ச உருண்டை குழம்பும் முருங்கைக்கீரை பொரியலும் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் சாப்பிடு. முக்கியமா டைமுக்கு சாப்பிடு, சரியா? சரிம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. வியாபாரத்துல கவனமா இருக்கணும், சரியா? சரிப்பா. பா, நான் பிசினஸ் பண்றத பார்த்து இப்பவே சுத்தி இருக்கிறவங்களாம் கண்ணு வைக்கிறாங்கப்பா. நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம். அப்படியா? நீங்க மாச சம்பளத்துல இருந்துட்டீங்க, அதான் பயப்படுறீங்க. நான் பாத்துக்கிறேன். தொழில் பண்ண ஆரம்பிச்சதும் இவனுக்கு வாய் ரொம்ப நீளமாயிடுச்சு சிவராமா. கடைசி வரைக்கும் நீ ஓடுற குதிரையாவே இருக்கணும்டா. நீ விழுந்தன்னா மத்தவங்க இல்ல, உன் பசங்களே உன்னை மதிக்க மாட்டானுங்க. வரேன்ப்பா, வரேம்மா. சரி போலாம் பேபி. போயிட்டு வாமா. உன் மகனை பார்த்தியா? நான் மாச சம்பளக்காரனா குத்தி காட்டிட்டு போறான். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவன் விளையாட்டுக்கு சொன்னான். பாட்டி, ஆ? என்ன பார்த்து என்னென்னமோ பேசுனீங்க பாத்தியா? நீ சொன்ன பழமொழியெல்லாம் இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? டேய், நீ முன்னுக்கு வரணும்னு சொன்னதுடா அதெல்லாம். உளிப்பட்ட கல்லுதான் சிலையாகும். டேய், நான் சொன்ன பழமொழி எல்லாம் உன்னை செதுக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நல்லா சமாளிக்கிற பாட்டி. நான் போயிட்டு வரேன். பாய். போயிட்டு வா. போயிட்டு வரேன் பாட்டி. வா பேபி. போயிட்டு வாமா. அப்பா கடவுளே, நல்லா இருக்கட்டும். சரி, நான் கிளம்புறேன். ஏதாவது நான் ஃபோன் அடிக்கணும். சரி. என்ன? லட்சுமி, ம்? லட்சுமி என்னத்த? இங்க வா. சொல்லுங்க அத்தை. உட்காரு. என்னத்த? உட்காரு. இந்த முருகன் இல்ல, வேலைக்கு போனதுல இருந்து ராத்திரி எல்லாம் தூங்காம ஏதோ சிரிக்கிறான், ஏதோ முணங்குறான், என்னென்னமோ உளறிக்கிட்டே இருக்கான். நீ என்ன பண்ற தெரியுமா? கோயிலுக்கு அவனை கூட்டிட்டு போய் மந்திரிச்சு அவனுக்கு ஒரு தாயத்து கட்டி விடு லட்சுமி. பயமா இருக்கு. சரிங்க அத்தை. அப்பதான் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணுது. உளறிட்டு இருக்கான் என்னமோ. அஞ்சலி நம்மள தப்பா நினைச்சிருப்பாளோ? அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ? அவசரப்பட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற ஆதங்கத்தை கொட்டிட்டோமோ? நம்மளை பத்தி என்ன நினைப்பா? இப்ப அஞ்சலி எப்படி சமாதானம் பண்றது? ஒருவேளை இதையே காரணமா வச்சு என்ன வெறுத்துட்டானா? இல்ல, அது நடக்க கூடாது. அஞ்சலி என்ன வெறுத்துடக்கூடாது. அஞ்சலி என் கூடவே இருக்கணும், கூடவே இருக்கணும். அவளை
சமாதானம் என்னங்க அஞ்சலி, நீ ஏன் இங்க வந்த? நான் நல்லா ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன். ஏங்க ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அஞ்சலி, நான் சொல்றத கேளு. போய் ரெஸ்ட் எடு. பாரு, உன் கண்ணெல்லாம் எப்படி செவந்து போயிருச்சு. என்னங்க என்னாச்சு? என்ன பண்றீங்க? தப்பு பண்ணிட்டேன் அஞ்சலி. தப்பா? உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன்னை டார்ச்சர் பண்ணிட்டேன். அதுக்கு நானே ஏதாவது தண்டனை கொடுத்துக்கணும். அப்பதான் என் மனசு ரிலாக்ஸ் ஆகும். ஏங்க எங்க போறீங்க? ஐயோ ஏங்க என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்றீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னாச்சு? இங்க பாருங்க, எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் நல்லா தான் இருக்கேன். எக்ஸாம்க்கு படிக்கும் போது விடிய விடிய படிச்சு கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரி தாங்க இதுவும். இல்ல இல்ல அஞ்சலி, I'm extremely sorry அஞ்சலி. நேத்து நான் அப்படிலாம் பண்ணி இருக்க கூடாது. நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப வலிக்குது அஞ்சலி. அஞ்சலி, உன்னை போய் கஷ்டப்படுத்திட்டேனே, நான் ஒரு பாவி. ஐயோ என்ன பண்றீங்க நீங்க? ஆமா அஞ்சலி, என் உலகமே நீதான், என் உயிரே நீதான். உன்னை நான் தூங்க விடாம டார்ச்சர் பண்ணலாமா? உன்னோட தொண்டை வலிச்சிருக்கும்ல? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்ல அஞ்சலி, நான் ஒரு முட்டாள். யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுனே எனக்கு தெரியல. நீ என் வைஃப், எனக்கு கிடைச்ச ஒரு தாய். உன்கிட்ட ச்சே. என்னங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சின்ன வயசுல எனக்கு பிடிச்ச ஒரு பொம்மைய மத்தவங்க தொட்டா கூட என்னால தாங்கிக்க முடியாது அஞ்சலி. எனக்கு அவ்வளோ கோபம் வரும். அப்படி இருக்கும்போது நீதான் என் உயிர். அப்புறம் உனக்கு எப்படி மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்க முடியும்? என்னங்க எனக்கு புரியுதுங்க, விடுங்க. இல்ல அஞ்சலி, தப்பு என் மேலதான். இல்ல அஞ்சலி, தப்பு என் மேலதான். நான் உன்னை டார்ச்சர் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா இது வரைக்கும் என் மேல அன்பு காட்டுவிய, அது எனக்கு யார்கிட்ட இருந்தும் கிடைச்சதே இல்லை. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன். அதெல்லாம் என்னை விட்டு போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னை விட்டு போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என் கண்ணு முன்னாடி மத்தவங்க உன் மேல உரிமை கொண்டாடினா என்னால அதை தாங்கிக்க முடியல அஞ்சலி. என்னை மன்னிச்சிரு அஞ்சலி. ஐயோ, மன்னிச்சிரு. என்னங்க மன்னிச்சிரு. எனக்கு உங்களுடைய பொசசிவ்னஸ் புரியுது. அது புரிஞ்சு நான் நடந்துக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சாரிங்க. உங்க மனசு புரிஞ்சுக்காம நான் தான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே நான் எப்பவும் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். அஞ்சலி, என்னை மன்னிச்சிரு அஞ்சலி. I love you அஞ்சலி. சாரிங்க, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. என்னாச்சுப்பா? ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? பின் என்னடா, நான் இந்த ஏரியா மக்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கேன்
அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் ஓடி போய் அவங்க பக்கத்துல நின்று இருக்கேன். வீட்டுக்கு வீடு தண்ணி கனெக்ஷன் கொடுக்கறதுல ஆரம்பிச்சு வீடு கட்டி கொடுக்கறது, ரோடு போட்டு கொடுக்கறது, இப்படி எத்தனை பிரச்சனைகள். நான் ஆட்சியில இல்லாதப்ப கூட என் காசை வாரி இறைச்சிருக்கேன்டா. ஆனா இன்னைக்கு அந்த முனுசாமி இங்க ஆபீஸ் திறந்துட்டான உடனே மொத்த ஜனமும் அங்க போய் நிக்கிறானுங்கல்ல. அப்புறம் எனக்கு என்னடா மரியாதை? அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்பா சும்மா கூட்டம் காட்டுறதுக்காக தலைக்கு 1000 ரூபாய் கொடுத்து கூட்டு வந்திருப்பானுங்க. பா இவங்கள நம்ம மக்கள்பா, எப்பவுமே நமக்கு ஆதரவா தான் இருப்பாங்க. அப்படிதான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தெரியல. தினம் நம்ம வீட்டு வாசல்ல மனு கொடுக்கறதுக்குனே 4 பேர் வந்து நிப்பாங்க. ஆனா இப்போ இன்னைக்கு ஒரு ஈ காக்காவை கூட காணோம் நம்ம வீட்டு வாசல்ல. அப்பா நீங்க அதை விடுங்கப்பா, பாத்துக்கலாம். ஐயா அங்க பாருங்க. என்ன? கொஞ்சம் பாருங்க ஐயா. அப்பா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன பிரச்சனை? அப்பா கிட்ட சொல்லுங்க. தம்பி, வாத்தியார் ரொம்ப கம்மியா இருக்காங்க. இன்னும் 2-3 வாத்தியார் கொடுத்தா நல்லா இருக்கும். அப்பா இப்பதான் நீங்க மக்கள் சந்திக்க வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க. பாத்தீங்களா, அவங்க சொன்னதை கேட்டீங்களா? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்க ஸ்கூலுக்கு ஒரு புது வாத்தியார் வருவார். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சந்தோஷமா போயிட்டு வாங்க. அப்பா மக்களை சந்திச்ச உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்க போல. மக்கள் அடிக்கடி சந்திக்கிறது தானே ஒரு அரசியல்வாதிக்கு சந்தோஷமே. சாப்பாடு தூக்கத்தை விட இந்த மாதிரி மக்களை சந்திக்கிறதும் அவங்க கிட்ட மனு வாங்குறதும் தான் முக்கியம். டேய், இது ஒரு போதைடா. அப்படியாப்பா? இந்த போதைக்கு அடிமையாயிட்டோன்னு வச்சுக்கியேன், அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா என்னைக்கு மக்கள் நம்மளை சந்திக்கிறத நிறுத்துறாங்களோ அன்னையோட நம்ம அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சதுன்னு அர்த்தம். இப்ப எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குடா. அப்பா அந்த முனுசாமிக்கு கூடுற கூட்டத்தை விட அதிகமா தினம் நம்ம வீட்டு வாசல் முன்னாடி நான் கூட்டத்தை நிறுத்தி காட்டுறேன்ப்பா. நீ ஏன் பிள்ளையாச்சே, கண்டிப்பா செய்வேன். டேய், முதல்ல நம்ம வாக்கு கொடுத்த மாதிரி அந்த ஸ்கூலுக்கு ஒரு வாத்தியார் ஏற்பாடு பண்ணு. கண்டிப்பா. சரியா? இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட் ப்ரூஃப் ஃபீச்சர்ஸ். ஸ்வெட் ஆனாலுமே உங்களுக்கு இதை வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிந்தட்டிக் லெதர் சார், வாட்டர் ப்ரூஃப். இது இன் கேஸ் ஏதாவது டஸ்ட் ஆனாலும் அப்படியே வைப் பண்ணிங்கனாலே சூப்பர் ஆயிடும் சார். இந்த இது பாருங்க சார், இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி சார். உட்காந்து பாருங்க சார், இது நீங்க கேட்ட ரேட்டுக்கு சூப்பரா இருக்கும் சார். நல்லா இருக்கு. என்ன ரேட் வருது? 55,000 சார். 55வா? ஆமா சார். 40க்கு கிடைக்குமா? ஐயோ, அவ்வளோ கட்டுப்படி ஆகாது சார். உங்களுக்கு வேணா நீங்க சொல்ற பட்ஜெட்ல சோஃபா இருக்கு சார், அது வேணா காட்டுமா? அதுவும் நல்ல குவாலிட்டி தான் சார். எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இந்த சோஃபாவோட விலையை வெளியே விசாரிச்சுட்டு வாங்க. ₹1 நம்ம கடையை விட குறைச்சு கொடுத்தாலும் நீங்க சொல்றதை நான் கேட்கறேன். விலையை அதிகமா சொல்லி குறைக்கிற பழக்கம் நம்ம வச்சுக்கிறது இல்லை சார். அது டைம் வேஸ்ட், உங்களுக்கும் நஷ்டம் சார். நீங்க பார்த்த உடனே வேணும்னு சொல்றீங்கன்னா அது குவாலிட்டியில தரமா இருக்கும் சார், பக்காவா இருக்கும். இது இம்போர்ட்டட் மெட்டீரியல் சார். சார் ஓகே சார். இப்போ எனக்கு இந்த சோஃபால 6 நம்பர்ஸ் வேணும் சார். தேங்க்யூ சார். சார், நீங்க வரும்போது ஏதோ பிசினஸ் பண்றேன்னு சொன்னீங்களே, என்ன பிசினஸ்? ரியல் எஸ்டேட் பிசினஸ். 1 செகண்ட் இந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது லேண்ட் வாங்கணும் விற்கணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் சீப்பா பண்ணி தரேன். சரிங்க சார். சார், பில்லை நீங்க ஃப்ரண்ட்ல பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். கேசவா, பரவாயில்லடா. ஒரு
ஒரே கஸ்டமர்கிட்ட 2 லட்சம் வியாபாரம் பண்ணிருக்க. ஓகே, 20,000 லாபம். சூப்பர்ரா. சார், எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே ஏன் அஞ்சலியை பத்தி பேசுவான்? துவா அவன் கைய பிடிச்சு பேசுறான், கிண்டல் பண்றான். அது மட்டும் இல்லாம பாட சொல்றான். துவா ஏன் முன்னாடியே? டேய், நீ மட்டும் என் கையில கிடைச்ச மேலே உள்ள கோவத்துல ஒன்ன நீயே கஷ்டப்படுத்திக்காத. கூல் கூல். டேய் டேய் டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? முட்டாளாடா நீ. எவனோ ஒருத்த பண்ண தப்புக்கு நீ எப்படி அஞ்சலியை தண்டிக்க முடியும்? ராத்திரி முழுக்க அவளை பாட சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. நீ என்ன சைக்கோவா? சைக்கோவாடா நீ? தப்பு 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 தப்பு, பெரிய பெரிய தப்பு, பெரிய தப்பு. Cool, cool, cool. I'm extremely sorry, Anjali. I'm extremely sorry. நான் உன்னை கஷ்டப்படுத்தி இருக்க கூடாது. உன்னை வேற நான் அதிகமா லவ் பண்றேனா? நீ என்னை தாண்டி வேற யார்கிட்ட பேசினாலும் இல்ல பழகினாலும் என்னால தாங்கிக்க முடியாது அஞ்சலி. மத்தவங்க கேக்குறாங்கன்னு அவங்களுக்காக நீ ஒரு விஷயத்தை செஞ்சா என்னால அதை ஏத்துக்க முடியல. அதனாலதான் I'm sorry அஞ்சலி. I'm sorry. Extremely sorry. பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் உன்னை பார்க்கணுமே, என்ன பண்றது? ஹாய் மேடம். இன்னைக்கும் வந்துட்டியா? இது சரியா வராது. இன்னியோட இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஹலோ சார். பின்னாடி யாராவது இருக்காங்களோ? யாரும் இல்ல மேடம். என்னைய சொன்னீங்க? ஆமா சார். சொல்லுங்க மேடம். இல்ல, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்னு பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓ, தேங்க் யூ கடவுளே. மேடம், நானும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். கடவுளே, தன நாளா உங்ககிட்ட வேண்டின வேண்டுதல் எல்லாம் இன்னைக்கு பழிக்க போகுது. துளசி என்கிட்ட லவ் சொல்ல போறா. ஓஹோ, ஐயோ, நினைச்சேன். காலையில வீட்டுல கவுளி கத்தும் போதே நினைச்சேன் ஏதோ நல்லது நடக்க போகுது. இன்னைக்கு மட்டும் துளசி அவ லவ் சொல்லிட்டா உனக்கு 108 தேங்காயை கொண்டு வந்து உடைக்கிறேன். சார். மேடம், வேண்டுதெல்லாம் முடிச்சிட்டீங்களா? எப்படி மேடம் கரெக்டா சொல்றீங்க? எனக்கு தெரியுமே சார். நீங்க எதுக்கு கோயிலுக்கு போறீங்க, சாமி கிட்ட என்னெல்லாம் வேண்டீங்க, எல்லாமே எனக்கு தெரியும் சார். ஐயோ மேடம், என் மனசு அப்படியே இன்ச்சு இன்ச்சா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க மேடம். இல்ல சார், அது எதுக்கு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா கேக்குறீங்க? மேடம், இப்பதான் எல்லாமே தெரியும்னு சொன்னீங்களே மேடம். தெரியும், ஆனா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் சார். உங்க வாயால சொல்லுங்களேன். மேடம், அது வந்து அது எப்படி சொல்றது? வேற வேலையே இல்லையா?
ரோட்ல நடந்து போனா பின்னாடியே வரீங்க, வீட்ல இருந்தா வீட்டுக்கு வரீங்க, ஆபீஸ்க்கு வந்தா ஆபீஸ்க்கு வந்துடுறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இத பார்த்தா மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க என்ன பத்தி? மேடம் 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 இருங்க 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 இருங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க மேடம். நான் உங்களை தேடி வரல மேடம். அப்புறம் மேடம், ஒவ்வொரு முறையும் நம்ம 2 பேரோட சந்திப்பும் தானா அமைது மேடம். இப்ப கூட நான் இந்த ஆபீஸ்க்கு வேற வேலையா தான் வந்தேன். ஆனா நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓ, அப்ப நீங்க சரியா இருக்கீங்க, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன்ல. ஆமா மேடம். பாருங்க, நீங்க என்னதான் பார்க்க வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், நீங்க அதை கேட்கிற மாதிரியே இல்ல. கடைசியா சொல்றேன், யாரோ வராங்க. இன்னொரு தடவை இப்படி பண்ணாதீங்க, என்ன தேடி வராதீங்க. அதையும் மீறி ஏதாவது சாக்கு வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். அப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. இல்ல மேடம், அது அது வந்து என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு, அதை சோதிக்காதீங்க. கடவுளே, என்னையா இது? கடவுளே, அமைதி அமைதி அமைதியோ அமைதி. என் துளசி என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற.